நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், வேறு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரன். நீங்கள் பார்த்துருக்க இந்த பவித்ரா டாக்ஸ் இன்னும் வேறு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் எல்லாமே அது வந்து நீங்கள் இலவசமாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அது வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து டெமோ மூலியமாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே லேப்டாப்ஸ் பிசி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் வந்து ஃபோனில் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? பிகினராக இருக்கவங்களும் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூடியூப் ஸ்டுடியோஸ் எல்லாமே ரன் பண்ணுறது. ஓகேவா? அந்த காரணத்தினால நானும் வந்து ஃபோன்லேயே சொல்லுவேன் எப்படி பண்ணணும், ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க. மொபைல் எடுத்துகிட்டோன்னு நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் தேடுங்க. தேடிட்டோன்னே கடைசியாக அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணுன்னா டெஸ்க்டாப் மோட் சைடில் போடணும். அதுக்காண்டி நீங்கள் வந்து 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. மேலே கார்னரில் இருக்கும். அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட் சைடுன்னு இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, அதால் யூடியூப் வந்து டைப் பண்ணி சர்ச் அடிச்சு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும் யூடியூப்க்கு. ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டோன்னே நீங்கள் வந்து யூடியூப்குள்ள சர்ச் பாக்ஸை வந்து தேடுங்க. தேடிட்டோன்னே கடைசியாக அதில் கிளிக் பண்ணி நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் அப்படின்னு அடிங்க. ஓகேவா? அது இடத்துல அடிச்சிட்டிங்கன்னா சர்ச்சில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா, இங்கே பாருங்கள் யூடியூப்லேயே எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது, சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் எதுவுமே வராதுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சேனலை வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? சேனல் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டோன்னு நீங்கள் வந்து பாருங்கள், அந்த சேனல்லே எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதேமாதிரி எல்லா சேனல்லையும் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணலாம் எந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த சேனலில் வந்து மியூசிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அஃபிஷியல் லிரிக்ஸ் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி வந்து ஸ்பாட்லைட், அதேமாதிரி கேமிங் குழுது, எக்கச்சக்கமான குழுது எல்லாமே இருக்குது. ஒரு சேனலுக்கும் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த மியூசிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அந்தந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மியூசிக்ஸ் எல்லாமே ஃப்ரீ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் ஏதாட்டும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணுற இந்த மியூசிக்ஸ், இப்போ இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த மியூசிக்குள்ளே கீழே போங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டோன்னே டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பாருங்கள், இந்த மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மியூசிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 4 லைன் இருக்குல்ல, அந்த மியூசிக்கோட பேர், அதில் யார் பண்ணால், வாட்சிங் அவர், ஃப்ரீ, டவுன்லோட், இந்த 4 விஷயத்த வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் சேனலில் வந்து இந்த மியூசிக் யூஸ் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த 4 வார்த்தைகளை வந்து எழுத வேண்டியது இருக்கும், லிங்க் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வராது, எதுவுமே வராது. ஓகேவா? முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது வந்து 4 வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களாங்க, இதுதான் வந்து நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் யூடியூபே வந்து கொடுக்குறது. இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன, ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் 4 அந்த மியூசிக் ட்ராக்ஸ், அதே மாதிரி மியூசிக்ஸ் யார் பண்ணால், அதே மாதிரி வந்து ஃப்ரீ மியூசிக்ஸ், வேறு மியூசிக்கோட லிங்க், இந்த 4 வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க இந்த பாட்டை வந்து உங்கள் வீடியோவில் அப்படின்னா அந்த 4 லைனை மட்டும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் விட்டுருணுங்க. இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வராது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த குக்கிங் சேனலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த கேம்ஸ் சேனல்ஸ், எக்கப்பட்ட சேனல்ஸ்க்கு எல்லாம் பேக்ரவுண்டில் மியூசிக்ஸ் வந்து தேவைப்படுங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எவ்வளோக்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவ்வளோ வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த காரணத்தினால தான் நான் சொல்லுவேன் நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணி. ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. அதேமாதிரி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.